அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் ஆத்திச்சூடி அறிந்து கொள்வோம். ஈவது விளக்கேல் அப்படின்னா என்ன? ஒருவர் இன்னொருவருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவுகின்ற பொழுது அதை போய் தடுக்காதே என்று அவை சொல்லுகிறாள். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரும். என்ன? அதாவது டாக்டர் கென்ட் அவர்கள் ரெப்பரேட்டரி தயாரிக்கும் பொழுது ஜென்ராலிட்டிஸ் டாபிக்கு தயாரித்தாங்க. அதில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக விளக்கம் கொடுத்து அதுக்கான மருந்துகளை கொடுத்து வருகிறார்கள். அதில் ஒரு சப்ஜெக்டு தான் ஒனானிசம். ஒனானிசம் அப்படின்னா என்ன? அதாவது சுய இன்பம். ஒருவர் தன்னுடைய பிறப்புறுப்பை தானாகவோ அல்லது பிறர் மூலமாகவோ தூண்டி அதன் மூலம் இன்பத்தை அடைதல். இதுக்கு தான் ஒனானிசம் அப்படின்னு பேர். இந்த ஒனானிசம் என்பது பலருக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன? மனரீதியாக இது அதிகமாக போக போக மனரீதியான பாதிப்புகள் ஏற்படும். இளமையிலேயே முதிர்மைத்தன்மை ஏற்படும். நரம்பு மண்டலங்கள் பாதிப்படையும். உடல் சோர்வு ஏற்படும். பல்வேறு வகையான நோய் பிரச்சனைகள் ஈஸியாக அட்டாக் ஆகும். கைகால்கள் வெளவெளத்து போயிடும். இப்படி எந்த வேலையும் செய்ய தோணாது. இப்படியாக பல பிரச்சனைகளுக்குள்ள இந்த சுய இன்பம் ஒனானிசத்தை செயல்படுத்துவதன் மூலம் மக்கள் பிரச்சனைக்கு உள்ளாகிறார்கள். சரி, இதையெல்லாம் தடுப்பதற்கு என்ன வழி? மனோதத்துவ ரீதியாக அதை பற்றி எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து அதை தடுக்கலாம். அது எந்த அளவிற்கு உதவும் அப்படின்னு தெரியாது. ஆனால் ஹோமியோபதியிலே இந்த சுய இன்பம் அனுபவிக்கும் அந்த பழக்கத்தை மாற்றுவதற்கு நூற்றுக்கணக்கான மருந்துகள் இருக்குது நண்பர்களே. அதை பற்றி கவலையே பட வேணாம் நீங்கள். சரிங்களா? நான் என்னென்ன மருந்துகள்னு சில மருந்துகளை பற்றி சொல்கிறேன். சைனா, கோகுலஸ் இண்டிகஸ், கொனையம், விஸ்டிலகோ, ஜெல்சீமியம், செலினியம், செப்பியா, ஸ்டாபிசாகிரியா, பல மருந்துகள் இருக்குது. நான் சொல்கிறது கம்மி தான். ஆனால் உங்களுக்கு எந்த மருந்து என்பதனை ஒரு ஹோமியோபதி மருத்துவர் தான் கண்டுபிடித்து கொடுக்க முடியும். ஆகையினால இது மாதிரியான பழக்கம் இருந்து நீங்கள் உடல் ரீதியாக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா எந்த கூச்சமும் படாமல் நேரடியாக ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள். இல்லை முடியலையா, 9176380403 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை கூறுங்கள். உங்களுக்கு மருந்து வீடு தேடி வந்துவிடும் என்று கூறி, இது போன்ற செய்திகள் உங்களுக்கு நேரடியாக சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.